viewers, welcome to Shenba's Creativity. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ பார்க்க போகிற ரெசிபி வெள்ளை குருமா. இது பூரி, சப்பாத்தி, தோசைக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க இப்போ வெள்ளை குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெள்ளை குருமா பண்ணுறதுக்கு என்னென்ன ஜாமான் வேணும்னு எடுத்து வச்சிடலாம். தேங்காய் பூ 5 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 20, சோம்பு 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், பட்டை 2, கிராம்பு 2, அன்னாசி பூ 2, பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி எடுத்திருக்கேன், 4 பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரில் தேங்காய் பூ, சோம்பு, முந்திரி பருப்பு, தண்ணி 1 டம்ளர் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சாச்சு. கேரட், பட்டர் பீன்ஸ், பட்டாணி, உருளைக்கிழங்கு, முருங்கை பீன்ஸ், காலிஃப்ளவர் வெஜிடபிள்ஸ் ஒவ்வொன்றுமே 60 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். எல்லா வெஜிடபிள்ஸும் குக்கரில் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு சத்தம் வச்சு எடுத்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் நல்லா வெந்துடுச்சு. ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 2 பட்டை, 2 கிராம்பு, 2 அன்னாச்சி பூ சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கட் பண்ண வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் இதோட ஆட் பண்ணிக்கிங்க. இதில் விருப்பப்பட்டால் ஏலக்காயும் சேர்த்துக்கலாம். நான் 1 ஏலக்காய் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கிங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு அரைச்ச மசாலாவையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் அலசி ஊற்றிக்கலாம். இப்போ மூடி போட்டு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். அடுப்பு சிம்மில் இருக்கட்டும். இப்போ இதில் ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு பத்தாட்டி பார்த்துட்டு போட்டுக்கிங்க. இந்த ஒயிட் குருமா பூரி, சப்பாத்தி, தோசைக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.